அதிமுகவில் மீண்டும் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்த நிலையில் அவரை மீண்டும் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் ஒன்னு சொல்லிருக்காருல, நான் ரெடி திரு டிடி அவர்களும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு சொல்லுங்க. இது அன்னைக்கு தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. விஜய் சிறந்த நடிகர், ஆனால் சிறந்த அரசியல்வாதி அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான். எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க, விட்டுட்டு வந்தீங்க. நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் இருந்தா இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே வருவாங்க. நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். தவைக்க தலைவர் விஜய் திட்டமிடாமல் சென்றதால் தான் 41 பேர் உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்க போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. நாங்க எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. விலைமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டு. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. இவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு என்னாச்சு? திட்டமிடாம போன காரணத்தால தான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு. தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சார் இன்னும் தொடங்கல சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனங்களையும் பத்திரிகைகளும் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்க. டெல்லி சென்று காங்கிரசிடம் கெஞ்சும் நிலைக்கு திமுக சென்று விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துட்டு திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க. அதுல அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது.